வணக்கம் கேடா. சமகால அரசியல் சந்திப்புகளோடு ஒருவர்கள் இணைத்துக் கொள்கின்ற காட்டலை வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். ஜூன் மாதம் 18ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காற்றலில் உங்களோடு சிவதனி பிரபாகரன். இன்றைய வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் சிறப்பு சந்திப்புகள் செல்ல இருக்கின்றோம். அதற்கு முன்பாக தமிழீழ விடுதலை போரில் தமது இனிய இளைய உயிர்களை ஆகுதியாக்கிய மாவீரர்களுக்கு எங்கள் வணக்கத்தை, வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு, இலங்கை இந்திய அரசுகளால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி மக்களுக்கும் எங்கள் வணக்கத்தை கூறிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். இன்றைய இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்ற இந்த மத்தியானத்தின் முதல் பாடல். இந்த பாடலை எழுதியவர் எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கின்றார். கரிகாலன் படை சென்ற இரு புஷ்பகம் மோதிவடியாக நீராடுதே நீசரில்லம். நேற்றிரவு பகை தலையில் இடி விழுந்தது, அங்கு வீற்றிருந்த வீணர்களின் குடியேறிந்தது. காற்றினிலே வான்புலிகள் உயிர் கரைந்தது, உம்மை போற்றி வர தூவுகையில் விழி கசிந்தது. வானோடி எங்கள் கரும்புலி ரூபன் போராடி வென்றிடப் போனான். வானோடி எங்கள் கரும்புலி ரூபன் போராடி வென்றிடப் போனான். கொடும் சிங்கள பேய்களை சிதைக்குமே அவனுடன் சீர்திரம் சரித்திரம் மாறான். கொடும் சிங்கள பேய்களை சிதைக்குமே அவனுடன் சீர்திரம் சரித்திரம் மாறான். நேற்றிரவு பகை தலையில் இடி விழுந்தது, அங்கு வீற்றிருந்த வீணர்களின் குடியேறிந்தது. காற்றினிலே வான்புலிகள் உயிர் கரைந்தது, உம்மை போற்றி வர தூவுகையில் விழி கசிந்தது. வயதினிலே களம்பு உண்டவன் ரூபன் ஈழமண்ணை விடுதலைக்கு உயிர் கொடுத்தவன். முழுமையான பாடலை புரிதல் பொழுதில் எடுத்து வருகின்றோம். இது போல பல பாடல்கள், எழுச்சியூட்டும் பாடல்களை வரலாற்றின் பதிவுகளாக மக்களுக்குள் எழுச்சியூட்டும் வகையிலும் தந்த எழுத்தாளர், பாடலாசிரியர், உணர்வாளர், இன்னும் சொல்லப்போனால் செயற்பாட்டாளர் தேவன் குகதாசன் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வலிமையான கருத்துக்களை ஆய்வு கட்டுரைகளாகவும் தருகின்றவர். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களுக்குள் தெளிவூட்டலை செய்து வருகின்ற ஒரு உணர்வாளர். பல பாடல்கள் தந்திருக்கின்றார். அவருடைய பாடல்கள் பல நீங்கள் எல்லோரும் அறிந்த பாடல்கள். அந்த வகையில் அந்த பாடல்கள், அதாவது உங்களுக்கு தெரியும், வீட்டுக்குள்ளே படுத்திருந்தா விடுதலை கிடைக்காதென்ற அந்த பாடல், அதுவும் அவர் எழுதிய பாடல்தான். அதே போல் தலைவருடைய, தேசிய தலைவருடைய தாயார் பார்வதி அம்மாவின் நினைவு பாடலாக வீரத்தின் விளைநிலமே நாங்கள் இதே காற்றலையில் ஒலிபரப்பி இருக்கின்றோம். அந்த பாடலும் அவர் எழுதியது. அதே போல் சிங்கள சிறையில் வாடிய போராளிகளை நினைத்து எழுதிய பாடல்தான் சிறையிலிருந்து சிதையும் இதயம் என்ற பாடல். எல்லா தாய்மார்களுக்காகவும் எழுதிய பாடல் ஈரேழு பிறவி வேண்டும். இன்னும் தேசிய தலைவருக்காக ஆகாயத்தை அளக்கச் சொன்ன என்ற பாடல். இவை யாவும் நாங்கள் இந்த வானொலியில் ஒலிபரப்புகின்ற பாடல். மறக்க முடியாத பாடல் எமது நிலம் எமக்கு வேண்டும் என்ற பாடல் இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் முழுமை பாடல் எடுத்து வருகின்றேன். இப்பொழுது இந்த பாடல்களெல்லாம் தந்த பாடலாசிரியர்
இன்னொரு விடயத்தை செய்திருக்கின்றார். நாங்கள் இந்த காற்றலையில் கடந்த வாரம் தமிழ உதைப்பந்தாட்ட அணி கனடாவிலிருந்து சென்ற வீர மகளிரை இங்கே அழைத்து வந்த பொழுது அவர்களுடைய அந்த பாடலையும் நாங்கள் எடுத்து வந்திருந்தோம். தமிழ உதைப்பந்தாட்ட அணி பாடல் காற்றலையில் அறிமுகப்படுத்தப்படுது என்று சொல்லியிருந்தேன். அதை எழுதியவரும் இவரேதான். எனவே முள்ளிவாய்க்கால் வீழ்ந்த தளபதிகள் நினைவாக வீர தளபதிகள் பாடலை கூட தந்திருக்கின்றார். இவ்வாறான ஒரு பாடலாசிரியர் என்று மட்டும் நின்று விடாமல் சமகால அரசியல் பார்வையோடும் பல கருத்துக்களை சொல்லி வருகின்றனர் என்ற வகையில் நினைத்திருக்கின்றோம். எனவே வணக்கம் தேவன். வணக்கம் அக்கா. வணக்கம் கனடிய வானொலி நேயர்களே. ஆமா, எனவே ஒரு பாடல் ஆசிரியர் என்ற வகையில் வரலாற்றை பதிவு செய்கின்ற உங்களுடைய எழுத்து பணி சிறக்கின்ற அதே நேரம் சமகால விடயங்கள் பலவற்றையும் வலிமையான கருத்துக்களூடாக சொல்லி வருகின்றவர் நீங்கள். முதலில் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தும் பொழுது ஒரு பாடல் ஆசிரியராக அடையாளப்படுத்துவீர்களா அல்லது விமர்சகராக, எழுத்தாளராக, சமகாலத்தில் சற்றே எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்கின்ற ஒரு மக்களுக்கு நன்மை தருகின்ற கருத்துக்களை துணிந்து சொல்கின்றவராக, ஒரு எழுத்தாளராக உங்களை பார்க்கின்றீர்களா? இல்ல, குறிப்பா நான் என்ன பாடலாசிரியராகவோ அல்லது ஒரு விமர்சகராகவோ அல்லது எழுத்தாளராகவோ எங்கேயும் அடையாளப்படுத்துறதே இல்லை. நான் அடையாளப்படுத்துறது என்ன ஒரு தமிழ குடிமகன், அவ்வளவுதான் என்னுடைய அடையாளம். ஏனென்றால் என்னை போன்றவே தமிழம் என்ற கொள்கையிலும் இலட்சியத்தில் நிற்பவர்கள் எல்லோருமே அநேகமாக இப்படித்தான் இருப்பார்கள் என்பதனால் நான் அதனை பிளவுபடுத்தி அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு இல்லை என்று நினைக்கிறேன். 1000 முட்டைகள் போட்டாலும் ஆமைகள் அமைதியாகத்தான் இருக்கும், ஒற்றை முட்டை போட்ட கோழிகள் தான் கொக்கரிப்பது. சரி, இந்த வேளையில் எழுத்தாளன், தேசிய தமிழ் விடுதலை போராட்ட காலத்தில் ஒரு எழுத்தாளனுடைய, தேசிய உணர்வுள்ள எழுத்தாளனுடைய கடமை அல்லது ஒரு ஊடகவியலாளனுடைய கடமை என்னவென்று உங்கள் கருத்தை எடுத்து வாருங்கள். ஊடகவியலாளர் என்பது இன்று டானாவை இழந்து நிற்கிறது. இந்த ஊடகவியலாளர் சொல்லுங்க, டானா இல்லாம 2009 எல்லாரும் ஊசவியலாளர்களாகத்தான் இருக்கிறார்கள். கண்டதை எழுதுவது, தங்களுக்கு ஏற்ற மாதிரி புனைந்த கதைகளை எழுதுறது எல்லாம் நிறைய இருக்கு. அப்ப இந்த சமுதாயத்துக்கு நடந்தது என்ன, இப்படியான விடயங்கள் எந்தெந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய தலைவரையும் எங்களுடைய மண்ணினுடைய மாவீரர்களையும் பின்பற்றி நிற்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஏராளமான வரலாறுகள் எங்களுக்கு முன்னே இருக்குது. எங்களுடைய மண் எத்தனையோ ஆண்டு பழமை வாய்ந்த தொன்மை வாய்ந்த நிலம். அதிலிருந்து எத்தனையோ வீர வரலாறு கதைகள் மறைந்து போய் நாங்கள் அந்நியர்களுடைய, குறிப்பாக வட இந்தியர்களுடைய கதைகளைத்தான் எங்களுடைய கதைகளை போல பலர் பாதித்து வருகிறார். எனவே அந்த விடயங்களை தகர்த்து எங்களுடைய சந்ததிக்கு முதலில் எங்களுடைய வரலாறு என்ன என்பதை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இன்றைய எழுத்தாளர்களுக்கு இருக்கிறது. முக்கியமான தேவையாக இருக்கிறது. அதே நேரம் சமூகத்தில், இன்றைய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அல்லது தமிழகத்தில் வாழ்கின்ற சமூகத்திற்கான தேவையற்ற விடயங்களை கொண்டு வருவார்கள் அல்லது சமூகத்தை பிளவுபடுத்துகின்ற கருத்துக்களை சொல்கின்றவர்களை அடையாளம் காட்ட வேண்டிய தேவையும் ஊடகவியலாளருக்கு முக்கியமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் சொல்கின்ற அந்த பணியில் இப்பொழுது 2009க்கு முன்பு எங்களுக்கு என்று ஒரு தலைமை இருந்தது, எங்களுக்கு என்று ஒரு நாடு இருந்தது, ஒரு நிழல் அரசு இருந்தது, ஒரு தீரமிக்க போராட்டம் இருந்தது, வலிமையான போராளிகளாக எங்கள் இனம் இருக்கின்றது என்று மாதட்டி சொல்வதற்கு அவர்கள் இருந்தார்கள், தமிழ் விடுதலை புலிகள் இருந்தார்கள், தமிழர் தேசிய தலைவருடைய அந்த நேரடி வழிநடத்தல் காலம். இந்த காலங்களில் இருந்த வாழ்க்கைக்கும் இன்று நாங்கள் பயணிக்கின்ற பயணத்துக்கும் இருக்கின்ற மலைக்கும் மடுவுக்கும் இருக்கின்ற அந்த வேறுபாட்டில் ஊடகவியலாளராகட்டும் மற்றும் செயற்பாட்டாளராகட்டும் பல வகையிலும் திணறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் ஒரு விடயம், தமிழ விடுதலை புலிகளுடைய அந்த பயணத்தின் நீட்சியாக சமகாலத்தை நாங்கள் எடுத்துச் செல்லாமா அல்லது யாரேனும் எடுத்துச் செல்லாமா? தமிழ் விடுதலை புலிகள் பற்றிய பார்வை 2009 முள்ளிவாய்க்காலின் பின்பு தமிழ் விடுதலை புலிகள் பெயரை சொல்லி நாங்கள், அதாவது அதே பெயரில் நாங்கள் செயற்படலாமா அல்லது அதை நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும்? தமிழ் விடுதலை புலிகளுக்கும் தேசிய தலைவருடைய அந்த வழிநடத்தலையும் இன்றைய தமிழ் மக்கள் எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும்? தமிழ விடுதலை புலிகள் என்றது ஒரு காலத்துல பண்பாடு. அப்படி ஒரு அமைப்பு, அப்படி ஒரு அரசு, அப்படி ஒரு நிர்வாகம் தோன்ற முடியாது. இப்ப பிரபாரன் சட்டமன்ற நூல்ல கலாநிதி சேதுராமலிங்கன் சொல்ற மாதிரி அந்த பண்பாட்டை நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதோட பேர் நாங்கள் புலி பண்பாடு என்று தெளிவாக சொல்றோம். அந்த புலி பண்பாட்டை நாங்கள் பின்பற்றி நடக்கலாமே தவிர
அதை நாங்கள் முற்று முழுவதாக நகலெடுத்து நாங்கள் அதுவாக மாறக்கூடாது. அப்ப நாங்கள் அது என்ன சொல்றோம் என்று சொன்னால், என்னுடைய கொள்கையின் அடிப்படையில், என்னுடைய நிலைப்பாடின் அடிப்படையில் 33 வருடங்களாக அந்த போராட்டம் சரியாக நடத்தப்பட்டு தலைவர் ஒரு எல்லா விதமான அமைப்புகளையும் எல்லா விதமான விடயங்களையும் தோற்றுவித்து எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு அரசை நிறுவி காட்டிவிட்டு போயிருப்பார். அதற்காக நாங்கள் அவர்களுடைய தகுதியில் இருந்து அவர்களோட பேரம் பேசும் வெள்ளமையை வைத்திருந்தபடியால் அவர்கள் அந்த தகுதியிலிருந்து அவற்றை நிறுவக்கூடிய தேவை இருந்தது. ஆனால் அவர்கள் இல்லாமல் போன பிறகு அந்த அரசை மீள கட்டி எழுப்பி அந்த அரசை நிறுவ வேண்டிய தேவை தான் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டுமே தவிர, விடுதலை புலிகள் போல கடித தலைப்புகளை வெளியிடுவது அல்லது விடுதலை புலிகள் நிர்வகித்த அமைப்புகளின் பெயர்களில் புதிதாக அமைப்புகளை உருவாக்குவது அல்லது விடுதலை புலிகள் நிர்வகித்த அந்த கட்டமைப்புகளின் பெயர்களில் நாங்களும் வெளிநாடுகளில் இருக்கிறோம் என்று அடையாளப்படுத்துவதற்காக வெறும் கடித தலைப்புகளில் எச்சரிக்கைகளையும் வெறும் விதண்டாவாதங்களையும் அடையாளப்படுத்துவதற்காக உண்மை விடுதலை புலிகளை போன்று அடையாளப்படுத்திக் கொள்வது மிகவும் ஈடுகட்ட ஒரு இழிவான செயலாக நான் பார்த்தேன். அப்படி நிறைய இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டியது அனைத்துமே அவர்கள் தந்துவிட்டு போன அந்த தமிழீழம் என்பது சிங்கள ஊடகவியலாளர் கதைக்கும் பொழுது தமிழீழம் இஸ் நோ வே என்பார்கள். தமிழீழம் 2002 தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் விடுதலை புலிகளால் எங்களுக்கு பெற்று தரப்பட்டு விட்டது. நாங்கள் அதை கட்டி காக்கவில்லையே தவிர தமிழீழம் எப்போதும் அங்கே அமைந்து விட்டது. ஆகவே அந்த இழந்து போன உரிமையை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் மக்களாக நாம் தொடர்ந்து போராட வேண்டுமே தவிர உண்மை நாங்கள் புலிகளாக அடையாளப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் களங்களில் நின்று உயிரை கொடுத்தவர்கள், உயிரை துச்சமென மதித்தவர்கள், களத்திலே குப்பி அணிந்து போராடியவர்கள். அவர்களை நாங்கள் எங்களுடைய வரலாற்றின் முன்னோடிகளாக கொண்டு தொடர்ந்து போராட வேண்டுமே தவிர விடுதலை புலிகளாக எங்களை அடையாளப்படுத்தி நாங்கள் தான் புலிகள் என்ற அந்த பேர் ஆளுமையே இந்த பேர்களை அடையாளப்படுத்தி நாங்கள் பிரபல் என்பதற்கு முயற்சிக்கக்கூடாது. எந்த ஒரு போராட்டமே ஆயுத போராட்டம் இன்றி ஒரு தேசம் விடுதலை பெற்றதாக வரலாறு இல்லை. அதாவது இன்று கூட காந்தியின் பேரில் சொல்வார்கள். ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் பலருடைய ஈகங்கள் அல்லது தமிழ்நாட்டில் இருந்த எங்களுடைய வேல்நாச்சியார் போன்றவருடைய வீரங்கள் மறக்கடிக்கப்பட்டன என்பதுதான் உண்மை. இந்த ஆயுத போராட்டம் என்பது பயங்கரவாதம் என்று ஒரு பார்வையை கொண்டு வந்து இதை நாங்கள் கடந்து நிற்க வேண்டும். இந்த சர்வதேச உலக ஒழுங்கில் இதை இந்த உலகம் விரும்பாது. அது கடந்தது. அது எங்களுடைய தவறான வழிநடத்தல். நாங்கள் இன்று ஒரு ஜனநாயக வழியில் உலக மக்களோடு பேச வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அந்த விடுதலை போராட்டத்தை நாங்கள் தவறாக கொச்சைப்படுத்துவது சரியா? அதாவது ஏனென்றால் அந்த போராட்டம் இல்லை என்றால் இன்று நாங்கள் நிற்கவே இடம் இல்லை, நிற்பதற்கு பேசுவதற்கு கூட ஒரு தளம் இல்லை என்பதுதான் உண்மை. அவர்கள் எழுந்து நின்று காட்டிய அந்த விடுதலை வரலாற்றின் ஒரு தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்து என்ன? முற்றுமுழுதாக நீங்கள் கருத்து நான் உடன்படுகிறேன். அதாவது தமிழக விடுதலை போராட்டத்தை இழிவுபடுத்துபவர்கள் அதனுடைய ஆளுமையையும் அதனுடைய பிரதிபலிப்பையும் உணராதவர்கள். எல்லா வழிகளிலும் 1910 இருந்து எல்லா வழிகளிலையும் தமிழ் இனம் முயன்று எத்தனையோ ஒப்பந்தங்களை எழுதி எத்தனையோ போராட்டங்களை செய்து எத்தனையோ இடங்களிலே அடிவாங்கி எத்தனையோ இடங்களிலே அழிவுகளுக்கு முகம் கொடுத்து இனி இயலாறு என்ற நிலையில் தோன்றியதுதான் தமிழக விடுதலை போராட்டம். அந்த தமிழக விடுதலை போராட்டம் தேசிய தலைவராக நீங்க சொல்வது ஆயுத போராட்டம், அதாவது அமைதி வழி என்று சொல்கின்ற முறைமை தோற்று போன நிலையில்தான் ஆயுத போராட்டம் தோன்றியது. அந்த ஆயுத போராட்டம் இல்லை என்று இருந்தால் இன்று நீங்களோ நாங்களோ இப்படி பேசிக் கொண்டிருக்க நிலையோட இருந்திருக்காது. எங்களுடைய அடையாளமே தெரியாமல் இந்த இனம் அழிக்கப்பட்டு இனமாற்றம் செய்யப்பட்டு இன கலப்பு செய்யப்பட்டு துடைத்து அளிக்கப்பட்டு அது ஒரு வேற நிலைமைக்கு போயிருக்கும். இன்று தமிழ விடுதலை புலிகளின் போராட்டத்தின் மூலம்தான் தமிழ்நாட்டில் கூட ஒரு பாரிய எழுச்சி அவர்களை பின்பற்றி தோன்றி இருக்கிறது. அதற்கு முதல் ஒரு மந்த கதியில் இருந்த எழுச்சியோட இன்று எங்களுடைய போராட்டத்தை அடியொற்றி அங்கே தமிழ்நாட்டில் கிளந்து வருவதை நாங்கள் காண்கிறோம். அந்த உணர்ச்சி வேகம் பெற்று வருவதை நாங்கள் காண்கிறோம். அதனே எங்களுடைய விடுதலை போராட்டம் எல்லாம் உலக விடுதலை போராட்டங்களுக்கு எல்லாம் முதன்மையானது. எங்களுடைய போராட்ட வீரர்கள் திரிகன் அண்ணாவாக இருக்கட்டும், அன்னைவதி அம்மாவாக இருக்கட்டும், மாலதி அக்காவாக இருக்கட்டும், கேப்டன் மில்லராக இருக்கட்டும், இப்படி எல்லா விதமான லெப்டினன்ட் கரும்புலி மேஜர் அங்கே கம்மியாக இருக்கட்டும், இப்படி எல்லா விதமான கேப்டன் அங்கே கம்மியாக இருக்கட்டும், இப்படி எல்லா விதமான போராட்டத்துக்கும் எங்களுடைய போராட்டம் அடிப்படையாக இருந்திருக்கிறது. எங்களுடைய போராட்டம் தான் எழுச்சியின் அடையாளமாகவும் உலக போராட்டங்களுக்கெல்லாம் தலையாய போராட்டமாக இருந்திருக்கிறது. ஆகவே இதை இழிவுபடுத்துபவர்கள் அல்லது இதை விரிவுபடுத்தி கூறுபவர்கள் இந்த வரலாற்றை கூறுபவர்களோடு நாங்கள் விவாதம் செய்வதை பொருத்தமற்றது என நினைக்கிறேன்.
சமகாலத்தில் இந்த தமிழ விடுதலை போராட்டம் நீங்கள் ஆரம்பத்தில் அமைதி வழியில் போராடி அழிந்தார்கள், ஆயுத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது, ஒரு உலகமே சூழ்ந்திருந்து இந்த ஒரு எழுச்சிமிக்க ஒரு தமிழ நிழலரசை அழித்தொழிக்கின்ற கயமையை செய்தது. இன்று உலகத் தமிழினம் போராடும் நெறிமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழர்கள் போராட வேண்டியது, எடுத்துச் செல்ல வேண்டியது ஒன்றுதான். தலைவரும் புலிகளுமாக எங்களுக்கு தமிழகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நேரத்தில் அந்த அரசை உலகம் அழித்து ஒழித்திருக்கிறது. ஆகவே அந்த அரசு அழித்து ஒழிக்கப்பட்டது தவறு என்று நிறுவுவதும், இந்த வரலாறை திட்டத்தெளிவாக நாங்கள் ஒரு இடைப்பட்ட சமுதாயமாக இருக்கிறோம், முள்ளிவாய்க்கால் என்ற அவலத்தையும் அதற்கு முதல் நிகழ்ந்த அவலங்களையும் தமிழக விடுதலை புலிகளின் நேர்மையான போராட்டத்தையும் கண்ட ஒரு சமுதாயமாக இருக்கிறோம். இந்த வரலாறுகளை தெளிந்த வகையில் அடுத்த சமுதாயத்துக்கு கையளிப்பதுதான், தெளிவாக எடுத்து சென்று கையளிப்பதுதான், எந்தவித கலப்பமின்றி எந்தவித திரிவுகளுமின்றி தெளிவாக எடுத்து சென்று கையளிப்பதுதான் மிக மிக பொருத்தமான காலத்தின் தேவையாக எங்களுக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த பொதுவாக சரிக்கும் தவறுக்குமான போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. பல தமிழ விடுதலைக்காக ஆயுதமேந்திய பல போராளிகள், அதில் சில தலைமைகளுடைய தவறான வழிநடத்தல் அல்லது விலை போதல்கள் என்ற விடயங்கள் தான் தமிழ விடுதலை புலிகளுடைய தனித்துவம் மிளிர்ந்து நின்ற பொழுது மக்கள் அவர்கள் பின்னால் அணிதிரண்டு தேசிய தலைவர் என்ற உணர்வோடு ஏற்றுக்கொண்டார்கள். அத்தகைய ஒரு விடயத்தில் சரிக்கும் தவறுக்குமான போராட்டத்தில் எது சரி என்ற தெரிவு செய்வதில் ஒரு ஊடகவியலாளனுடைய பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும்? வரலாறு தான் அதனுடைய அடிப்படை. சரிப்பிழை என்ற ஒரு சரியாக நிகழ்ந்து சென்ற ஒரு கால பிரவாகத்துல விடுதலை புலிகளின் போராட்டத்துல சரி தவறு என்ற கேள்விக்கு இடமே கிடையாது. அதுல நீங்கள் விவாதிச்சு கொண்டு நிற்கிறதுக்கு எந்தவித அடையாளங்களும் கிடையாது. எங்களுடைய வரலாறு அவர்கள் தான் நம்பப்பட்டு அது சரிதான். அதுல விவாதங்களுக்கு உட்படுத்தி அவர்கள் அப்படி செய்திருக்க வேண்டும் இப்படி செய்திருக்க வேண்டும் என்றால் அந்த காலத்தில் போராடியவர்கள், அந்த காலத்துல அந்த காலத்தில் ஏற்பட்ட இன்னல்களுக்கு முகம் கொடுத்தவர்கள் அவர்கள் மட்டும். ஆகவே அந்த இடத்துல அவர்கள் செய்தது சரியா பிழையா என்று அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை தெரியாமல் விவாதித்துக் கொண்டிருப்பது முழுக்க முழுக்க தவறானது. அவர்கள் செய்த வரலாற்றின், அவர்கள் நடத்தி காட்டிய வரலாற்றை பின்பற்றி நாங்கள் முற்று முழுவதுமாக நடக்காவிட்டால் கூட பரவாயில்லை. ஆனால் அதற்குள் அது சரியா இது சரியா என்ற கேள்விகளை எழுப்புவது ஒரு ஊடகவியலாளரின் வேலை அல்ல. இன்றைய நாளில் நாங்கள் தமிழீழம் என்ற ஒரு உணர்வோடு மக்கள், உலகத்தமிழ் மக்கள் அந்த தெளிவோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இப்பொழுது விரும்பியோ விரும்பாமலோ இலங்கையில் எதிர்கொள்கின்ற தேர்தல்களை நாங்கள் எதிர்கொள்கின்றோம். அந்த காலகட்டத்தில் அங்கிருக்கின்ற மக்கள் சில முடிவுகளில் இருக்கின்றார்கள். ஒரு சாரார் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று இருக்கின்றார்கள். ஒரு சாரார் பொது ஒருவரை நியமித்து அந்த தேர்தலில் ஒரு அங்கம் வகிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். எனவே இதில் எந்த விடயம் சரியாக இருக்கும் என்று உங்களுடைய பார்வை இருக்கின்றது? ஏனென்றால் நீங்கள் ஒரு கட்சி சாராதவர், பொதுவாக கேட்கின்றேன். ஒரு தேர்தலில் இந்த இலங்கையில் வருகின்ற தேர்தல்களில் தமிழர்களுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும்? நான் நினைக்கிறேன் நினைவாக இந்த பொது வேட்பாளரை பற்றிய கேட்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் இந்த பொது வேட்பாளர் என்பதே ஒரு தேவையற்ற உட்புகுத்தலாக தான் நான் பாக்குறேன். அடிப்படையில நான் ஒரு தமிழீழ குடிமகன், நான் தமிழீழத்தை புறப்படமாக கொண்டவன். என்னுடைய தமிழீழ மண் இன்னும் விடுதலை அடையாமல், அதாவது தமிழீழ மண் அழிக்கப்பட்டிருக்குது. ஆகவே ஒரு தமிழீழ மண்ணை சேர்ந்த தமிழீழத்தை கொள்கையும் லட்சியமாக மறுத்துக் கொண்ட ஒருவன் அப்படி அயல்நாட்டு தேர்தலில் அக்கறை கொண்டிருக்க முடியும் என்பதே எனக்கு புரியவில்லை. ஒரு கோமாளித்தனமான கூட்டமாக சில நேரங்களில் எனக்கு தென்படுகிறது. என்னுடைய மண் அறிவப்பட்டிருப்பது, என்னுடைய மண்ணை விடுவிக்கிறதுக்கு எந்த நிலைமை இல்லாத நேரத்தில் அயல்நாட்டு தேர்தலில் நாங்களே பொது வேட்பாளர் எடுத்த வேண்டும் ஈழத்தமிழகத்தின் சார்பாக என்பது எனக்கு அடிப்படையில் புரியவில்லை. ஒன்று. இரண்டாவது, அவர்கள் சொல்கின்ற, அவர்கள் காட்டுகின்ற அல்லது அவர்கள் திட்டமிட்டிருக்கிற தேர்தல் 6ஆம் திருத்த சட்டம் என்ற திருத்த சட்டத்துக்கு நடைபெற போற தேர்தல். அது ஒற்றையாட்சியும் சிங்களமும் சிங்களத்தை பிரதான மொழியாகவும் ஒற்றையாட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தேர்தல். நாங்கள் எங்களுடைய நாட்டில் தமிழ மண்ணில் பெரும்பான்மையாக வாழ்கின்ற ஈழத்தமிழினம் ஒற்றையாட்சியை வரித்துக் கொண்டுள்ள 6ஆம் திருத்த சட்டத்துக்கு இயங்குகின்ற ஒரு தேர்தலுக்குள் எங்களுடைய பிரதிநிதியை பொது வேட்பாளராக அறிமுகப்படுத்துவதன் மூலம் எதனை சாதிக்க முடியும் என்று நான் கேட்ட கேள்விக்கு, பொது சமூக வலைதளங்களிலும் பொது மக்களிடமும் கேட்ட கேள்விக்கு இதற்கு வக்காலத்து வாங்குவர்களிடத்திலிருந்தும் பதிலில்லை. இரண்டாவது, எங்களுடைய பொது வேட்பாளர் மூலம் நாங்கள் எங்களுடைய பொது வேட்பாளருக்கு கிடைக்கின்ற வாக்குகளை வைத்து தமிழகத்துக்கான ரெஃபரண்டம், அதாவது பொது வாக்கெடுப்பை நாங்கள் நிர்ணயிக்கலாம் என்றது சுத்த கட்டுக்கதையும் சுத்த உருட்டும் சுத்த பொய்யுமாகும். ஏனென்றால் அவனுடைய தேர்தல் இலங்கை ஜனாதிபதிக்குரிய தேர்தல், 6ஆம் திருத்த சட்டத்துக்குரிய தேர்தல்.
இலங்கையையும் சிங்கள அரசையும் ஸ்ரீலங்காவையும் ஏற்றுக்கொண்டதும் சிங்கள மொழியை முதன்மையாக ஏற்றுக்கொண்டதுக்குமான தேர்தல். நீங்கள் அதுக்கு அப்பாயின்மெண்ட் பெறுகின்ற வாக்குகளை எப்படி பொது வாக்கெடுப்புக்காக பயன்படுத்துவீர்கள்? இந்த கேள்விக்கு பதிலில்லை. இதுவும் ஒரு உருட்டும் திரட்டும் கோமாளித்தனமான கதை. அடுத்தது, நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வாக்குகளை வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு சக்தி இந்த வேட்பாளரை வைத்துக் கொண்டு எங்கள் மீது ஒரு தீர்வை திணிக்க போகிறது. குறிப்பாக இது என்னுடைய சந்தேகமாக இருப்பது, இதில் வல்லுநர்களாக இருப்பவர்கள் அதை அறுதிவிட்டு சொல்கிறார்கள். குறிப்பாக பொது வேட்பாளர் என்ற ஒரு பெயரை கொண்டு வந்து எங்களுடைய மக்களை ஏமாற்றி அதில் பெறுகின்ற 1 லட்சமோ 2 லட்சமோ வாக்குகளை பயன்படுத்தி அந்நபரை ஒரு அடையாளமாக காட்டிய பின்னர் ஏதோ ஒரு பொருத்தமற்ற தீர்வை அந்நபரின் ஊடாக ஈழத்தமிழினத்துக்கு காட்டுவதற்கு நீங்கள் 2 லட்சம் வாக்களித்த ஒரு பொது வேட்பாளர் தான் இதை சொல்ற, இதை ஏற்றுக்கொள்ளுங்கோ. இது அந்த இந்தியாம் இருக்கின்ற பொழுது வரதராஜ பெருமாளை மாகாண சபைக்கு தலைவராக கொண்டு வந்த மாதிரியே ஒரு செட்டப்பை கொண்டு வரதுக்கு வேறு, அதாவது பழைய முந்தையில புதிய கல்லன்ற மாதிரி அவரை கொண்டு வரதுக்கு இந்த முயற்சி நடக்குது. இதுல நாங்கள் ஏமாந்து இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிச்சு இவரை நாங்கள் ஒரு இனத்தின் அடையாளமா காட்டி இன்னும் சிங்களத்துக்கும் இன்னும் ஏனைய நாட்டு வல்லாதிக்க சக்திகளுக்கும் அடிவணிந்து அவர்களோடு எடுவட்டு போக போறோம். ஒன்று. 2வது, சிங்களம் இப்ப இருக்கிற நெருக்கடி IMF, அதாவது இந்த நிதி நெருக்கடியில் இருக்கிற இந்த நிலைமையில சிங்களம் கொண்ட உலகத்துக்கு காட்டும் தமிழர்கள் பொது வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வச்சு கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளும் 5 லட்சம் வாக்குகள் விழுந்தால் இந்த 5 லட்சம் தமிழர்களும் ஒற்றை ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் ஸ்ரீலங்காவின் தேர்தலிலே பங்கு பெற்றுகிறார்கள். அவர்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறவில்லையே தவிர அவர்கள் எங்களுடைய தேர்தலில் மனமொத்திருக்கிறார்கள். நாங்கள் தமிழர்களுக்கு தேர்தலில் பங்கு பெற்றுவதற்கான சுதந்திரத்தை கூட இந்த மண்ணில் வழங்கி இருக்கின்றோம் என்ற ஒரு போலி முகத்தை அந்நிய சக்திகளை காட்டி இந்த இனப்படுகொலைக்கான தேடல் அல்லது குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கை நிறுத்துவதற்கான அத்தனை தேடல்களையும் பொய்த்து போக செய்கின்ற ஒரு வழியையும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு திறந்து வைக்கும். ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்ற தேவையும் இதுக்குரிய கதைகளையும் உருட்டி கொண்டு திரிகிற எல்லாரும் பொது வழிக்கு வந்து நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க அணியமாக இருக்கிறார்கள் என்றால் யாருமே இல்லை. ஆகவே இது திட்டமிடப்பட்டு எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய மொழியையும் எங்களுடைய பண்பாட்டையும் இன்னும் சிதைத்து அழிச்சு 6ஆம் திருத்த சட்டத்தை கொண்டு எங்களை செருகி எங்களை இல்லாம பண்றதுக்கான ஒரு வேலையாக தான் நான் பண்ணேன். இந்த இடத்தில் அதாவது காலத்துக்கு காலம் இப்பொழுது அண்மையில் நடைபெற்ற இந்திய அரசியல் மோடி வந்துவிட்டார், இனி எங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும், ரணில் வந்துவிட்டார், இங்கே ரணில் அல்லது இப்ப சஜித் 13ஆம் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னவுடன் அதற்கு ஒரு கொண்டாட்டம், அனுரகுமார திசுநாயக்கா வந்த பொழுது அதற்கு ஒரு கொண்டாட்டம். இப்படி எல்லோரும் பின்னாலும் ஓடுகின்ற ஒரு தமிழினமாக, நாதியற்றவர்களாக, பலவீனமாக இருக்கின்ற ஒரு தமிழ் சமூகம் இப்பொழுது ஒற்றுமை என்ற ஒன்றை சொல்லிக் கொண்டுதான் இந்த பொது வேட்பாளர் நிறுத்துகின்ற செயல்பாடில் இறங்கி இருக்கின்றது. அதில் ஒரு சாரார் அதிலிருந்து அல்லது அது சரி என்றால் அது சரியாக அவர்கள் சிந்திக்கின்றார்கள் என்றால் இதனூடாக நீங்கள் பெற்றடைய முடியாது என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். இதையும் இப்பொழுது இந்த தமிழ் சமூகம் காலத்துக்கு காலம் பலவீனமாகவே பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலிருந்து அவர்களை மனதை பலப்படுத்தி ஒருமுகப்படுத்துவது என்பது எவ்வாறு சாத்தியமாகும்? அவர்களை நான் பலவீனமாக இருப்பதை விரும்பவில்லை என்று தேசிய தலைவரை கூறியிருக்கின்றார். எத்தகைய ஒரு பலமுள்ள தமிழினமாக ஒன்றுபடுத்துவது இயல்பாக இருக்குமா? எவ்வாறு? இல்ல, இது ஒற்றுமொழிதான் நாங்கள் மக்களை குற்றம் சாட்ட முடியாது. மக்கள் இதுல எதுக்கும் ஈடுபட போறது இல்லை. ஆனால் மக்களை ஒரு பொய்யான மாயைக்குள்ள இட்டு சென்று அல்லது அவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்குவது கடந்த 2009க்கு பிறகு விடுதலை புலிகள் இல்லாத இடத்துல எல்லா கட்சிகளும் மேற்கொள்ளும் ஒரு திருட்டுத்தனமான வேலை. ஒரு கட்சி ஒரு கட்சி என்ன ஒரு கட்சியை சொல்லலாம், அவர்கள் அந்த பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி அந்த சுமங்க அரசாங்கத்தோடைய எடுப்படிகளை செல்வதில்லை. ஆனால் மற்ற ஏனைய கட்சிகள் எல்லாமே செய்கிறார். ஆகவே இந்த பொது வேட்பாளரோடாக தமிழகத்துக்குரிய வாக்கெடுப்பை ரெஃபரண்டத்தை நிகழ்த்தலாம் என்ற ஒரு பொய் தான் இப்பொழுது அதிகமாக தமிழ் மண்ணிலா வச்சு விடப்பட்டிருக்கு. ஆகவே இதை நம்பி சில பாவம் எங்களுடைய மக்கள் அந்நியப்பட்டு போய் உளவியல் அளவிலும் மிக மிக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் இது சில நேரம் வாக்களிக்க கூடும். அது அவர்களுடைய குற்றம் அல்ல. இந்த நேரத்துல உங்களுடைய மக்களுக்கு சத்தியான தெளிவூட்டலை கொடுத்து நாங்கள் ஒரு அந்நிய நாட்டினுடைய தேர்தலில் பங்கு பெற்று தேவையில்லை, நாங்கள் இந்த இடத்துல ஒற்றுமையான எங்களுடைய இனத்துக்கு நிகழ்ந்த இனப்படுகொலையை வெளிக்கொண்டு வாரதும் எங்களுடைய இனத்தினுடைய வரலாற்றை அடுத்து வரப்போற சந்ததிகளுக்கு தொடர்ந்து பெறப்படுறதை மட்டுமே நாங்கள் செய்து கொண்டிருந்தால் போதுமன்ற தெளிவூட்டலை நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு செய்ய வேண்டும். அதுதான் ஒன்று எங்களுடைய இனத்தை ஒற்றுமையாக வைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
இந்த இடத்தில் இப்பொழுது புலம்பெயர்ந்த மண்ணில் நாங்கள் பல்வேறு போராட்டங்களூடாக பல்லின சமூகத்துக்கும் உலக நாடுகளுக்கும் சொல்லிக்கொண்டு எங்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி எங்களுடைய தமிழம் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து போராடி கொண்டிருக்கிற இனம் இப்பொழுது கூட செப்டம்பர் 1 கனடாவில் பொங்கு தமிழ் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. உங்களுடைய பாடல்கள் வரிசையில் கூட ஒரு பாடல் இருக்கின்றது, பொங்கு தமிழாக பொங்கி நிற்கின்றோம் அந்த பாடல். எனவே அதை நான் இந்த நிகழ்ச்சி நிறைவில் எடுத்து வருவேன். இந்த எழுச்சி ஊட்டல் என்பது உண்மையில் காலத்தின் தேவையாக இருக்கின்றது. உங்களை போன்ற படைப்பாளிகள் செய்கின்ற செயற்பாடுகள் என்பதை கடந்து தமிழ் மக்களுடைய செயற்பாடுகளும் அந்த திசை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் இது பற்றிய உங்களுடைய கருத்து? பொங்கு தமிழாக உலக தமிழினம் எழுந்து நிற்கின்ற பொழுது புலத்திலும் அந்த நிலத்திலுமான மக்களுடைய ஒன்றிணைவு என்பது சாத்தியமாகும் என்று நினைக்கிறீர்களா? சாத்தியமாகும். ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால், எங்களுடைய இந்த தலைமுறைக்கு இந்த வரலாறு வெளிநாடுகளில் வாழுகின்ற தலைமுறைக்கும் சரி, தமிழகத்துல பிறந்த தலைமுறைகளுக்கும் சரி, எங்களுடைய வரலாறை நாங்கள் சரியா கொண்டு போய் சொல்லாட்டில் அவர்களுக்கும் இந்த தலைமுறையோட அவர்களுக்கும் இவர்களுக்குமான தொடர்பு அறந்து போயிடும். உதாரணத்துக்கு நான் என்னுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது என்னுடைய பேர பிள்ளைகளுக்கோ என்னுடைய வரலாற்றை நான் சொல்லிக் கொடுக்காமல் விட்டுட்டு நான் இப்படியே செத்து போனா என்றால், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய நிலத்தில் உள்ள ஏனைய மக்களோட இந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். இது பல்லாயிரம் இனங்களுக்கு இந்த வெளிநாடுகளில் நடந்திருக்கிற சாதாரண நிகழ்வு. ஆகவே அப்படியான ஒரு சூழ்ச்சியில ஈழத்தமிழினம் சிக்கிட கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. அப்படி நிலைப்பாடுல நிறைவேறிக்கணும். அதனால இனத்துக்கு என்ன நிகழ்ந்தது, இந்த இனத்துக்கு என்ன நிகழ்ந்தது, நாங்களே வெளிநாட்டுக்கு நாங்கள் ஏன் இந்த பொங்கு தமிழ் இப்படியான நிகழ்வுகளை தொடர்ச்சியாக வெளிநாடுகள்ல செய்கிறோம், இன்னத்துக்காக அடுத்த சந்ததிக்கு ஒரு தகவலை சொல்றதுக்கு அடுத்தான் செய்கிறோம் என்ற தெளிவூட்டல் வெளிநாடுகள்ல வாழுகிற எங்களுடைய இனி வரப்போற சந்ததிக்கும் தாயகத்துல வாழ்றங்கிற சந்ததிக்கும் சரியாக எடுத்து சொல்லப்படுவோம். அதே நேரம் இந்த ஒன்றுபட்ட நிகழ்வுகளாக இப்ப புலத்துல பொங்குதம் நடக்க தாயகத்திலேயும் அதே 4 பேர் பேரணிந்த ஒரு அடையாள நிகழ்வுகளும் நடத்தப்படுவதுதான் ஒற்றுமையை பிரசவிக்கும் என்று நான் இந்த வேளையில் அந்த பாடலின் சில வரிகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். உறவுகளிடம் நிறைந்த கேள்விகள் இருக்கலாம். நன்றி. தமிழாக பொங்கி நிற்கிறோம், நெஞ்சில் உருக்கொண்டு நிற்கிறோம், தாங்கை நெருப்பாக மூண்டு நிற்கிறோம். வீராம வீரா யாது மாதி நாம் நிமிர்ந்து நிற்கிறோம், சீரும் விழியோடு சிவந்து நிற்கிறோம், விடிவு வரும் என்று நம்பி நிற்கிறோம். வீராம வீரா பொங்கும் உணர்வு வழி தருமே, கண்கள் கனவால் மொழி தொடுமே, நெஞ்சில் தேசம் மொழி பெருமே. வீராம வீரா எங்கும் துயரம் பொடிபடுமே, எண்ணம். இந்த வேளையில் உறவுகள் காத்திருக்கின்றார்கள் கேள்விகளோடு. உறவுகளை உங்களை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஸ்ரீகுமார் ஐயா. வணக்கம் தேவன் அவர்களே. ஒரு சின்ன கேள்விதான் இருக்கிறது. அதாவது இப்பொழுது பகிஷ்கரிக்க சொல்லுறவர்களை பார்த்து எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் என்ன, ஆய்வாளர்களாக இருந்தால் என்ன, சிவ சமூகமாக இருந்தாலும் யாரை பார்த்தேன் நீர்கள் கூட சொல்ற கருத்து என்னதான் என்றால், இந்த பைசலுக்கை சொல்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் மஹிந்த ராஜபக்ச கம்பெனி வர்றதுக்கான பின் கதவால வேலை செய்வான் என்று அவாண்ட குற்றச்சாட்டை தெரிவிக்க. இப்படி சொல்லுறவர்கள் அவர்களுக்கு தெரியாதான் மஹிந்த ராஜபக்ச கம்பெனியை அரகல போராட்டத்தில் தூக்கி எறிந்தவர்கள் எப்படி சிங்கள மக்களை ஏற்றுக்கொள்ளாத இடத்தில் தமிழ் மக்கள் அவர்கள் நிறுவனம் என்று இருக்கும்போது அவர்களுடைய அறியாமை என்று சொல்றதா, அறிவீனம் என்று சொல்றதா, அல்லது புதர்க்கவாதம் என்றதா, விதண்டவாதம் என்றதா, அல்லது காழ்ப்புணர்ச்சியாக சொல்கிறார்களா, நேர்களும் சொல்லுகிறார்கள், அரசியல்வாதிகளும் சொல்கிறார்கள், தலைமைகளும் சொல்ல, யாரை பார்த்தாலும் பகிஷ்கரிக்க என்று சொல்ற தரப்பினராகிய கஜேந்திர இன்றைக்கு நேற்றண்டில்லை. இந்த பகிஷ்கரிப்பை விட கஜேந்திரகுமார் பொன்னம் கம்பெனி, அதாவது அவர்கள் தமிழ் மக்கள் தேசிய முன்னணி எந்த விஷயத்தை செய்தாலும் தேர்தலுக்காக கொஞ்சம் பேர் வர ஒரு ஒரு திண்டல் அடிக்கிற ஒரு அதாவது
அதாவது கீழ்த்தரமான செய்திகளையும் சொல்லுவதால மக்கள் மாறி விடுதல் என்பது இவர்களுடைய புத்திக்கு இருக்கிறதா? அதே சமயத்துல இவர்களை இன்னும் இரண்டு செய்யணும்டா இன்னும் தேவை இருக்கிறதுக்கு குறைஞ்சது 3 மாதமாக இருக்குதுன்னு வைத்திருக்கிற அதற்கான செயற்பாடுகளை மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பதற்காக சீமானை பற்றி சொன்னது 2026 தேர்தலுக்கு இப்போதே தொடங்கி. அதே மாதிரி இந்த 3 மாதத்துக்குள்ள மக்களுக்கு தெளிவூட்டுறதுக்கு இளைஞர் படையும் அந்தந்த மாவட்டங்கள் அந்தந்த கிராமம் அந்தந்த பிரதேசங்கள் இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து கணிசமான மக்களை பரிசீலிக்க செய்யக்கூடிய சாத்தியம் இருக்குந்தானே அப்படி அவர்கள் செயற்பட வேணும் நம்புகிறேன். மேலதையும் அறிய விதமாகவும் வாய்ப்பிருக்கேன். எனவே அந்த வகையில் அந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார். பலருக்கும் பலவாறான கருத்துக்கள் இருந்தாலும் எப்பொருள் யார் வைக்கப்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற விடயத்தில் ஐயன் வள்ளுவன் வழிகாட்டி இருக்கின்றார் நினைக்கின்றேன். இப்பொழுது கேட்கப்பட்ட கேள்வியில் உங்களுக்கு புரிந்திருக்கும். சிவில் சமூக அமைப்பு ஒரு விடயத்தை சொல்கின்றது, பொது வேட்பாளரை முன்னிறுத்துவது பற்றி சில ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். எனின் இது மக்களை எத்தகைய சிந்தைக்குள் குழப்பும் அல்லது சரியாக வழிநடத்துமா என்று கேட்டிருக்கின்றார். இல்ல, இதுக்கு நான் முதல்ல ஆரம்பத்திலே இலவச சொல்லிட்டேன். நீங்கள் தமிழீழ கோட்பாட்டு நீங்கள் தமிழீழ தவிர நீங்கள் தமிழீழ நாட்டை ஏற்றுக்கொள்கிறீர்களா, தமிழீழ கொள்கையை ஏற்றுக்கொள்கிறீர்களா, உங்களுடைய தேசிய கொடி பிடிக்கொடியா, நீங்கள் தமிழீழத்தவனா என்றால் அதோடையே எல்லாம் முடிஞ்சுது. நீங்கள் ஒரு அந்நிய நாட்டின தேர்தலில் பங்கு பெற்ற மாட்டீங்க. இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு மேலேயும் மக்களை பிளவுபடுத்தி இதுக்கு ஒவ்வொரு சமூகமா பிரிச்சு இவை அப்படி சொல்லினோம் அவை அப்படி சொல்லினோம் என்று சொன்னால் அந்த அந்த சமூகங்களுக்குள் சிக்கப்பட்டு அலம்பி கொண்டிருப்பவர்கள் அந்த பிரிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாருமே அடிப்படையை மறந்தவர்களா தான் நான் பார்க்கிறேன். அவைக்கு விளங்கப்படுத்தவில்லை. உங்களுடைய தந்தையின் பெயர் இதுதான், உங்களுடைய தந்தையர் பேர் வேலாயுதம் என்றால் உங்களுடைய தந்தை பேர் வேலாயுதமா சண்முகமா இல்லாட்டி ரத்னசிங்கமா விவாதம் செய்ய வாராக்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது என்றதான் என்னுடைய கேள்வி. இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு வணக்கம். வணக்கம் சிவாதினி. வணக்கம் சோமசுமையா. வணக்கம். ஆமையா. வணக்கம் பாடலாசிரியருக்கு வணக்கம். மிக ஆழமான கருத்துக்கள், அதற்கு நன்றி. அடுத்ததாக அவர் கூறியவாறு இந்த இளம் சமுதாயத்தை புலம்பெயர்ந்த நாட்டில் வாழும் இளம் சமுதாயத்தின் மத்தியில அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறது. என்னென்னு சொல்லிச்சுன்னா, யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகள் கடந்தும் ஏதோ ஒரு பேசு பொருளாகவும் பிள்ளைகள் அந்த அவர்கள் மனத்தில் இதை ஆழமாக பதிய வைக்கிறதுக்கு எங்களோட விஜய தணிகாசலம் கொண்டு அந்த மாதிரி தமிழின படுகொலை நடந்தது அந்த பாட புத்தகத்துக்களை உள்ளடக்கிற மாதிரி இப்ப எதிர்வர 2023ஆம் ஆண்டு நட்சத்திர விழாவுக்கு 50,000க்கு மேற்பட்ட மக்கள் அந்த வருகை தந்திருந்தார்கள். இது எங்களுக்கு இப்ப சரியான களம். இந்த சிடிஆர் வெள்ளி விழாவில அந்த சரியான முறையில இந்த தமிழின படுகொலை நடந்த பதாகைகளை ஜெனிவாவில் வைக்கிற மாதிரி ஜெனிவாவில் காட்சிப்படுத்தல் பதாகைகளை வைத்து அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு பதாகைக்கும் விளக்கங்களை கொடுக்க அது பசுமரத்தாணி போல அந்த பிள்ளைகள் மனத்துல படியும். அத்தகைய ஒரு சாவடி ஒன்று அங்கே முன்னிறுத்தப்பட இருக்கின்றது ஐயா. என்னுடைய கருத்து தான் நேர் கருத்துக்கு தான் விட்டுருக்கிறீங்க. அப்ப நேர் கருத்து சொல்ல விடுங்க. அடுத்ததாக இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்று சொல்லிவிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வீட்டுல அது மிகவும் இலகுவான விஷயம், தேர்தல் புறக்கணிப்பு என்று சொல்லி போட்டு வீட்டுல இருக்கணும். அப்படி இல்லை. அது அந்த மக்களுக்கு ஏன் புறக்கணிக்கின்றோம்? அதாவது கடந்த காலத்துல இந்த ஜனாதிபதிமார் எங்களை சிங்கள ஆட்சியாளர்கள் எங்களுக்கு எதுவுமே நடந்ததில்லை. இந்த நடந்தது இனப்படுகொலை மட்டும்தான். அப்ப எங்களுக்கு இந்த தேர்தலால எந்த விதமான தெளிவு நாங்கள் எதுவும் பெறப்போவதில்லை. அதால உலகத்துக்கு சொல்றோம் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம். அதனால ஒரே ஒரு 2 வார்த்தையில சொல்ற விஷயம். அடுத்ததாக இந்த பொது வேட்பாளர் விஷயம் என்ன பொறுத்தளவில் இது கட்சிகள் ஒரு நிலப்பாடு, சிவில் அமைப்புகள் ஒரு நிலப்பாடு. சிவில் அமைப்புகளிலும் கொஞ்சம் சில அமைப்புகள் இருக்கின்றன கபடத்தனம். அவர்களுக்கு இந்த கட்சிகள் இந்த சூழ்ச்சி நன்றா தெரியும். ஆனா சில அமைப்புகள் இருக்குது அப்பாவியல் மாதிரி அவைக்கு தெரியாது, ஏதோ மக்கள் அடிச்சு வர வேணும்ன்றதுக்காக அவர் நினைச்சு கொள்கிறோம். இந்த கட்சிகள் இந்த கபடத்தனத்தை நிகழ்ச்சி நிலையார் இந்தியா பின்புலம்.
இந்தியா பின்புலத்தில் நின்றுதான் இந்த கட்சிகளை சொல்லுது. ஏன்னா எங்களுக்கு படிப்படியா தெரிஞ்ச விஷயம் சிவி விக்னேஸ்வரில இருந்து, ஜோதிலிங்கத்தில இருந்து, சுரேஷ் பிரேமச்சந்திரில இருந்து இப்படியானவர்கள் இந்த நாடகங்களை நாங்கள் இப்ப 15 வருஷமா பார்த்து கொண்டு வர்றோம். அப்ப இவர்கள் யாரும் இந்த நிகழ்ச்சிகளில் பயணிக்கிறார்கள் தெரிஞ்ச விஷயம். அவை இந்த எங்கட பாடலாசிரியர் சொன்ன மாதிரி இந்த மக்களை மயக்கி வைத்து சிங்களத்துக்கு சாதகமான முறையில் இந்த வாக்களை பெற்று இந்தியாவுக்கும் அதுதான், இந்தியாவுக்கு வேணும் கொழும்போ மத்திய எங்களை பற்றி அவங்களுக்கு பெருசாக அலட்டி கொள்ள போறதில்லை இவங்க. அப்ப அவையை தக்க வைக்கிறதுக்காக அவையை பலப்படுத்துறதுக்காகத்தான் தமிழ் மக்களை பயன்படுத்த முறைகிறார்கள். அதில் நாங்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். மற்றது 13ஆம் திருத்த சட்டம், அது கூட அந்த காவல்துறை அதிகாரம் கூட, அதுல கூட ஆனா அவன ஈனாண்டு கிணக்க கிடக்கு. அந்த காவல்துறை சும்மா பேரளவில் தான், அது கூட திறப்போறது இல்ல. அது கூட தமிழர் அந்த 13ஆம் திருத்தத்துக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் கொழும்பு மத்திய அரசுக்குத்தான் அதுல இருக்கிற பிடிமான முழுக்க ஆளுமை முழுக்க அங்கதான். நோய் சுகம் பெறும் நோயாளி தப்பான மாதிரி தாயகம் முழுமையாக கபலீகரம் செய்யப்பட்டு சிங்கள மயமாக்கல், காணி பறிப்பு எல்லாமே கச்சம் காலை கூட செய்தியில வாசி முல்லத்தீவில் என்ன நடக்க என்று சொல்லி. அப்ப இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கல எங்கண்ட ஆக்கள் என்ன செய்யணும் என்று சொல்லிச்சேன்னா குடும்பி சண்டை குழாயடி சண்டை பிடிச்சு கொண்டு நிக்கணும், மக்களை ஏமாத்த முனையினம், மக்கள் மிகவும் விழிப்பா இருக்க வேணும். இந்த பொது ஒரே ஒரு சொல்லில முடிக்கலாம், பொது வேட்பாளருக்கு கையெத்தலாம். எப்படி 75 ஆண்டுகளாக தமிழ் மக்களுக்கு நடந்து வருவது இனப்படுகொலை, சிங்கள ஆட்சியாளர்களால் எங்களுக்கு எந்த விதமான தீர்வும் எட்டப் போவதில்லை, நாங்கள் உரத்த குரலில் சர்வதேசத்துக்கு கூறுகிறோம். இப்படி வாங்க களத்துக்கு மக்கள் எல்லாம் ஒரு நிரல் நிற்பினோம். நன்றி, வணக்கம். சரி, இந்த வேளையில் ஐயா கேட்ட ஒரு விடயத்துக்கு, அதாவது கேடிய தமிழ் வானொலி நட்சத்திர விழாவில் தமிழின படுகொலை உட்பட காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அறிவகம் சிறார்கள் கூட ஒரு கண்காட்சி ஒன்றை செய்ய இருக்கின்றார்கள் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம். எனவே நிச்சயமாக எங்களுடைய தேசிய வரலாற்று பக்கங்களையும் எடுத்து வருகின்ற வகையில் கேடிய தமிழ் வானொலியின் நட்சத்திர விழா அமையும். இணைந்திருக்கின்ற அடுத்த உறவை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். சரி, இங்கே ஒரு விடயம் ஒன்று தேவன் ஒரு நேயர் சொல்லியிருக்கிறார், பாராளுமன்ற தேர்தலும் அந்நிய நாட்டு தேர்தல் தானே பங்கு பெற்றலாமா என்று கேட்டிருந்தார். அது நான் வேறு கட்சி இங்கே கட்சி அரசியல் நிலைதானே, நாங்கள் கட்சியில் அரசியல் ஆசைகிறோம். இது தொடர்பாக முதலே கதை கொண்டு கொண்டிருந்தால் இது 2 விதம். இது கதைக்கிறது எங்களுக்கு அப்படி 2 மணித்தியாலம் ஒரு வானொலி இது தேவை. 2 விதமா சிங்கள மக்களை அழிக்க நினைக்குது. ஒன்று இந்த பொது வேட்பாளர் தேர்தல், 2வது பாராளுமன்ற தேர்தல். அதாவது நாங்கள் ஏன் அதை தவிர்க்க முடியாமல் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். இயக்கமும் அந்த தமிழக விடுதலை புலிகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கி பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள அனுப்பினதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கு என்று சொன்னால், நாங்கள் இப்பொழுது அப்ப எங்களுக்கு புலிகள் இருந்தார்கள். இப்ப 2009க்கு பிறகு தமிழர்கள் நாங்கள் தமிழம் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற பிரதேசங்களில் எங்களுக்குரிய சரியான வேட்பாளரை தமிழர்கள் சார்பாக நிறுத்தாவிட்டால் அதை அடையாளம் காட்டி சிங்களவன் தன்னுடைய கட்சியினுடைய ஒரு வேட்பாளரை கொண்டு ஒரு இனவரை பிடித்த சிங்களவனையோ அல்லது ஒரு எங்களுடைய கொள்கையை விரும்பாத தமிழர்கள் தமிழகம் விரும்பாத ஒரு துணையை கொண்டு போட்டு அந்த இடத்துல தான் போட்டி இல்லாமல் வென்று காட்டி, தமிழகத்துல நடக்கிற அதே விஷயம் தான். அண்ணாமலை எப்படி போட்டி போட்டாரோ இதே மாதிரி நாங்கள் ஒரு வேட்பாளரை அந்த இடத்துல போடாமல் விட்டால் அவன் தன்னுடைய பெரும்பான்மையை கஷ்டப்பட்டு நிரூபிச்சு, அப்படி நடந்திருக்கு. முல்லைத்தீவு மாவட்டத்திலேயே அது நடந்திருக்கு. எங்களுடைய கட்சிகளுடைய அசாண்டையினத்தால சரியான வேட்பாளர் கிடைக்காதால நடந்திருக்கு. அப்ப அவன் அப்படி பிரதிநிதிப்படுத்தப்பட்டு அந்த பிரதேசத்துல அவன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் அவன் அந்த மண்ணில கற்ற விகாரைகளுக்கும் அந்த மண்ணிலே நிகழ்த்துகின்ற அனைத்து விதமான அட்டூழியங்களுக்கும் பதில் சொல்ல முடியாதவர்களாக நாங்கள் இருப்போம். ஆகவே சிங்கள அரசாங்கம் எங்களை அடக்குவதற்கு தேர்தல் என்ற பெயரில் மறைமுகமாக நடத்துகின்ற இந்த நகர்வினை நாங்கள் அதில் பங்கு கொண்டுதான் எதிர்க்க வேண்டுமாக இருந்தால் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பங்கு கொள்ளத்தான் வேண்டும். அது இந்த பொது வேட்பாளரோட இந்த விஷயத்தை ஒப்பிடக்கூடாது. இது 2க்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இது இப்படியான கேள்விகளை நான் பல இடத்துல எதிர்கொண்டிருக்கேன். ஆனால் இது தொடர்பான நிறைய விஷயங்களை புள்ளி விவரங்களாக என்னால் அடுக்க முடியும். 1948ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் அடுக்க முடியும். கிழக்கு மாகாணத்திலிருந்து சிங்கள குடியேற்றம் அப்படி துவங்கினது, எந்த தேர்தல் மூலமா துவங்கினது இந்த வரைக்கும் என்னால் அடுக்க முடியும். ஆகவே இந்த நேர இடவழி அதுக்கு போதும்.
சரி, இந்த வேளையில் ஒரு நேயர் கேட்டிருக்கின்றார், நான் கட்சி வேறு கட்சி அரசியலாக இருக்கின்ற வகையில் அதாவது கட்சி அப்படியல்ல, இது இனத்துக்கான ஒரு கருத்துக்கள் கொண்டு வருகின்ற ஒரு காற்றலை பொழுது நீங்கள் எல்லோரும் தமிழர்கள், தமிழின உணர்வாளர்கள். இதோ தமிழகத்திலிருந்து கூட உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள். தமிழ் தென்றல் வணக்கம். வணக்கம் மாமா. இன்று இலங்கையிலே நடக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் மற்றும் வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் என்றாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் ஒரு 10 நிமிடமாகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் இலங்கையிலே இப்போது தேவைப்படுவது ஒரு நமது தமிழ் மக்களுக்கு ஒரு வீரம் செறிந்த ஒரு தலைமை தேவைப்படுகிறது. அந்த வகையில் அனைவரும் ஒருங்கிணைந்து பாராளுமன்ற ஆசனங்களை அதிகமாக வெல்வதற்கும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்களுக்கென்று ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி ஒரு கணிசமான தமிழ் வாக்குகளை சிங்கள அரசியல் கட்சிகள் செல்லாமல் பார்த்துக் கொண்டாலே அதே வெற்றிதான். அந்த முயற்சியை நமது தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த ஒரு முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழகத்திலிருந்து தமிழ் தேசிய உணர்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். அங்கிருந்தும் பல்வேறு கருத்துக்கள் வருகின்றன என்பதும் ஒரு விடயம் தமிழ் தென்றல். இப்பொழுது நீங்கள் சொல்வது போல தமிழர்களுக்கு அங்கே ஒரு தமிழ் ஜனாதிபதி வருவதற்கான சாத்தியம் துளியளவும் இல்லை என்பது ஒரு நடைமுறை விடயம். எனவே நீங்கள் சொல்கின்ற விடயத்துக்கு தேவன் என்ன கூறுகின்றார் என்று பார்க்கலாம். வணக்கம் தேவன். வணக்கம். நான் என்ன சொல்றேன், இப்ப நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அவருக்கு ஒரு 2 லட்சம் வாக்குகள் விழுந்த பிறகு அவர் அந்த வாக்குகளை பயன்படுத்தி அல்லது அவருக்கு பின்னால் அவர் இயக்குகின்ற சக்தி அந்த வாக்குகளை பயன்படுத்தி எங்கள் மீது தவறான எதிர்கால செயற்பாடுகளை நிகழ்த்தாது என்றதுக்கு என்ன அடிப்படை என்றது இங்க ஒருத்தரும் சொல்லிடாங்க. இப்ப நாங்கள் சில பேர் சொல்லிடம் அந்த வாக்குகளை பயன்படுத்தி வாக்குகளை அந்த சிங்களவனுக்கு போக விடாமல் தடுத்தால் நாங்கள் அதில் ஒரு பெரிய வெற்றியை ஈட்டலாம். எங்கள் மண்ணிலிருந்து கபலீகரம் செய்யப்படுகின்ற நிலங்களை கூட அந்த பொது வேட்பாளரை தடுக்க முடியாது அந்த வாக்குகளை வச்சு. அப்புறம் அவருக்கு விழுகின்ற வாக்குகளை நீங்க என்னத்தை பயிற்சிக்க போறீங்க, என்னத்தை தடுக்க போறீங்க? சிங்களவனுக்கு வாக்கு போகாம சாதாரணமாகவே எங்களுடைய தமிழ் மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் பங்கு பெற்று வாக்களிக்க போறது இல்லை. அப்ப நீங்கள் பொது வேட்பாளரை நிறுத்தி எங்களுடைய வாக்குகளை எல்லாம் ஒரு பொது வேட்பாளருக்கு போட்டு காட்டித்தான் நான் என்ன நிரூபிக்கணும் பண்றது எந்த வகை நியாயம்? இதுக்கு ஒரு கொள்கை முறையிலான கோட்பாட்டு முறையிலான ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லாமல் ஒரு மேம்போக்கா எங்களுடைய வேட்பாளரை பற்றி நாங்கள் கிடைக்கிற வாக்குகளை வச்சு பயிற்சி நாங்கள் காட்டுவோம் எங்களுடைய ஒற்றுமையா. இது ஒரு கோமாளித்தனம், அரசியல் கோமாளித்தனம். இணைந்திருக்கின்றார்கள் உறவுகள். அடுத்த உறவை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் புரிதா. வணக்கம் பதனி. ஆம், என்னோட கேட்டால் பதனி இப்ப இதாரு தேவன் இணைந்திருக்கிறார். தேவன் அந்த என்னோட கேட்டால் அவர் சொன்ன விடயம் சரி என்று கேட்டால் நான் தமிழனா, நான் தமிழத்தை அங்கீகரிக்கிறேனா ஆதரிக்கிறேனான்னு சொன்னா எனக்கு சிங்கள நாட்டுல தேர்தல் எனக்கு தேவையில்லை. அதை பகிஷ்கரிக்கணும். அதை பகிஷ்கரிக்க சொன்னால் கஜேந்திரகுமாராக்கள் இதை சொன்னால் கஜேந்திரகுமாராக்கள் ஒன்றுக்கு மகாதேவ் என்று சொல்லி அவை பரம்பரை அரசியல் செய்யணும். அவையில அப்புறப்படுத்தி போட்டு நாங்கள் துளசிகதரை கொண்டு வந்து இந்தியாவில கொண்டு போய் விடுதலை புலிகள் நாங்கள் என்று மாநாடு நடத்தி மோடி எங்களுக்கு இந்து தமிழீழம் இந்து தமிழீழம் பெற்று தருவார் என்று கம்பு சுத்தி கொண்டு தெரியணும் என்று கேட்டால் கஜேந்திரகுமாராக்கள் பகிஷ்கரிச்சோன்னா அது புல என்று கேட்டால் தேர்தலில் நாங்கள் நிறுத்த வேணும். எங்களுக்கு தேவையில்லை வதனி. நானும் தான் சொல்றேன். இப்ப ஆரம்பத்திலிருந்தே சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த தேர்தல் எங்களுக்கு தேவையில்லை. நிராகரிக்கணும். தேர்தல் ஒவ்வொரு தமிழனும் நிராகரிக்க வேணும்ன்றதான் என்னுடைய கருத்து. இப்ப தமிழன் இன்னும் இந்த 15 ஆண்டு கடந்தும் இந்த இனத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. இன்னும் அழிச்சவன் தருவான், அழிச்சவன் நம்பிக்கொண்டு எங்களுக்கு சிங்களவன் தருவான், இந்தியா ஈழம் பெற்று தரும் என்று சொல்லிக்கொண்டு கொஞ்ச நாள் அந்த போன வருஷ கடைசியில 2 போலிகளை கொண்டு வந்து இங்க ஓடி திரிஞ்சவ இப்பவும் திருப்பியும் பழையபடியும் திருப்பியும் இந்தியாவுக்கு பின்னால் நின்று கொண்டு மோடி திருப்பியும் வந்துட்டார். மோடி எங்களுக்கு செய்வார். மோடிக்கு கடிதம் எழுதினேன், உயிரை அனுப்பினேன். எத்தனை வருஷமா இந்தியா கடிதம் எழுதுகினாம், ஒரு பதிலும் வேற இல்லை. இப்ப திருப்பியும் கடிதம் எழுதணும் கதைக்கணும்ட்டா இந்தியாவுக்கு தெரியாம இருக்கோ தமிழனுக்கு பிரச்சனை இருக்கு, தமிழனுக்கான தீர்வு நாங்க கொடுக்கணும்ன்றது தெரியாமலோ. இந்தியா ஒருபோதும் தமிழனை தலைநிமிர்ந்து வாழ விடாது. நல்லது செய்ய போறதும் இல்லை, தமிழனை வாழ விட போறதும் இல்லை. ஆனா நாங்கள் செய்ய வேண்டியது சிங்கள தேசத்தின் தேர்தல் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி. அதை தூக்கி போட்டுட்டு நாங்கள் எங்களுக்கான பணிகள் நிறைய இருக்குது, அதை நாங்க செய்ய வேணும்ன்றதான் என்னுடைய கருத்து. நன்றி. நல்லது நினைந்திருக்கின்ற அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம். ரவி. வணக்கம் சோனியாக்கா, நான் ரவி கேட்கிறேன். என்னன்னு சொன்னால் எல்லாத்தையும் கேட்டுங்கன்னா வணக்கம். முதல்ல தேவண்ணா நீங்கள் குறிப்பிடவில்லை எங்கிருந்து காய்க்கிறீங்க என்பதை நான் அறியல மாட்டேன். முதல் ஒரு கேள்வி. ஐரோப்பாவிலிருந்து இணைந்திருக்கின்றார். நன்றி தேவண்ணா. என்ன சொன்ன ஜெர்மனியிலிருந்து இணைந்திருக்கின்றார்.
ஓகே. அதுக்கு நன்றி. பொது வேட்பாளரும் அடுத்தது பாஸ்கெடுத்தல் என்றதுக்கு சரியான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இந்த பொது வேட்பாளர் என்றதை நாங்கள் இந்த வானொலியில் யார் பொது வேட்பாளர்கள், நீங்க யாரை கொண்டு நிறுத்த போகின்றீர்கள் என்று சொன்ன ஏற்கனவே எங்களுக்கு இவர்கள் செய்த செயல்கள் எங்களை விக்னேஸ்வரன் அவர்களை கூட என்று யாழ் பல்கலைக்கழகமான அவ்வளவு தூரம் ஆதரித்த போது கூட கடைசியில் என்ன நடந்த, விக்னேஸ்வரன் கட்சி அமைத்து விடும். இப்படி கனவே எல்லாரும் வந்தார்கள், எல்லாரும் கட்சி அமைத்து விட்டு சென்றார்கள் தான் எங்களுக்கு. அது ஒரு வரலாறாகத்தான் நாங்களும் பார்த்து கொண்டிருக்கணும். அது சம்பந்தமா ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்தால் பொது வேட்பாளராக அது பரிஷ்கரித்தாண்டு. என்னென்றா அடுத்ததாக அந்த இந்த தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தீர்கள். என்ன சொன்னா, பாராளுமன்ற தேர்தல் எங்கள் முக்கியமான ஒரு தேர்தல். இன்று பாருங்கள், சரியான ஒரு தலைமை இல்லாதபடியாத்தான் இந்த புல்லுருவியல் மாதிரி இந்த அரசாங்கத்துக்காண்டி கங்கேன் ராமநாதன் போன்றவர் எல்லோரும் ஊடுருவியிருந்தார்கள். என்ன அபிவிருத்தி என்ற போர்வையில் இவர்கள் ஊடுருவினார்கள். இப்படி வடக்கில் இவர்களும் கிழக்கில் அங்கால எல்லோரும் ஊடுருவினார்கள். அப்படி வடக்கிழக்கும் ஊடுருவி என்ன சொன்னா, பாராளுமன்ற தேர்தல் முக்கியமான ஒன்று. ஆனா அபிவிருத்தி என்ற இவர்கள் ஊடுருவும் அவர்கள் மற்ற இப்படியாக ஊடுருவினார்கள். என்ன சொன்னா, எங்களுக்கான ஒரு தலைமை அன்றிலிருந்து இன்று வரை இல்லை. 2009 ஆண்டுடன் அந்த தலைமை முடிந்து விட்டது. அடுத்ததாக எல்லோரும் இப்ப என்ன சொல்லுவோம், நாங்கள் தலைவற்ற வழியை பின்பற்றுகின்றோம். ஆனால் தலைவற்ற பின்பற்ற நாங்கள் செய்கிறது ஏதோ ஒன்று, ஆனால் சொல்வது பின்பற்று. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, நீங்க நடுநிலையில் இருப்படியா இருக்குது. இந்த ஒரு கொடி பிரச்சனை எங்க மத்தியில் இருக்கின்றது. என்னன்னு சொன்னா, நாங்கள் எதையும் ஒழித்து விட்டு நாங்கள் எங்கள் இந்த தேசிய இனத்தின் அடையாளம் எது அதை நாங்கள் மறைத்து விட்டு தான் சில சந்தர்ப்பத்தில் அதுல ஒரு பிரச்சனை வருகின்றது, இந்த கொடி பிரச்சனை. இது சம்பந்தமா அவங்களும் கேட்டு என்ன சொன்னா, அந்த விளக்கம் சரியான விளக்கம். நீங்கள் மீண்டும் இந்த வானொலியில் இப்படியான நேர்கள் நீங்கள் வந்து இந்த விளக்கத்தை கொடுக்கும் போதுதான் இன்னும் மக்கள் சரியான ஒரு விளக்கத்தை புரிந்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எனவே அடுத்த உறவை முனைத்துக் கொண்டு நான் தேவனிடம் நிறைவு தகவலிடம் செல்லலாம். வணக்கம். வணக்கம் எடிசன். வணக்கம் சிவனியக்கா. சிவனியக்கா வணக்கம் தேவரண்ணா. என்றுகிட்ட ஒரு இனப்படுகொலை செய்த ஒரு இனப்படுகொலை எல்லாம் இந்த சிங்கள பேரினவாதம் என்றுகிட்ட அது ரணில் 2003 ஆண்டுல இருந்து 2005 ஆண்டு வரைக்கும் என்ன செய்தோம்னா தெரியும் எங்களுக்கு நல்லது. அப்ப ரணிலுக்கு ஒவ்வொரு தமிழர்களும் நாங்கள் எங்களுடைய வாக்குரிமையை செலுத்துறதா இல்லையான்றதை தெளிவா நாங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளரை ஒரு தமிழரை நிறுத்துகின்றனர். அந்த தமிழர் இன்றைக்கு தமிழர் தாயை நோக்கின வடக்கு கிழக்கை நோக்கின எங்களுடைய ஒவ்வொரு உறவுகளுக்கும் அவர் என்ன விதமான ஒரு நிபந்தனையின் கீழ் அந்த வாக்குரிமையை வேண்டவழிக்கின்றார். அப்ப இந்த வாக்குரிமையை வேண்டினால் இன்றைக்கு எங்களோட தமிழகத்தில் நடக்கிற எல்லா சிதைவுகளுக்குமே காணி உரிமை பறிப்பா இருக்கட்டும், தமிழகத்தில் நடக்கின்ற வாழ்விட்டு கலாச்சாரங்கள், இப்படியான கலாச்சாரங்களை அவர் தடுத்து நிறுத்தி தமிழர்களுக்கான ஒரு தலைமைத்துவத்தை ஒரு சிறப்பா நடத்துவதில் அவர் முனைப்பாரா என கேட்டுவிடுவது. நன்றி, வணக்கம். அவர் மட்டுமல்ல, யார் உள்லுடல் ஒன்று வெளியே உருவந்தான் கொழுக்கட்டை மோதகம் வேறு என்பதுதான் இன்று அனைத்து ஆட்சியாளருடைய விடயமாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை. சரி தேவன், நாங்கள் நிறைவு கருத்துக்குள் செல்லாம். 2-3 விடயங்களை சொல்லியிருந்தார்கள் நேர்கள், நீங்கள் எடுத்து வாருங்கள். காற்றலையில் எங்களோடு தேவன் இணைந்திருக்கின்றார். அவர் எழுதிய பாடல்கள் ஒரு சில வரிகள் சிலவற்றையும் தந்து விடுகின்றேன். விளைநிலமே, விடுதலையின் பிறப்பிடமே, காலமிட்ட கோலமதில் கரைந்ததென்று உனதுயிரே. வீரத்தின் விளைநிலமே, விடுதலையின் பிறப்பிடமே, காலமிட்ட கோலமதில் கரைந்ததென்று உனதுயிரே. தாயென்ற சொல். அந்த பார்வதி அம்மாவுக்கு எழுதிய பாடலும் அவருடையதுதான். இந்த வேளையில் ஒரு கருத்துக்களை சொல்கின்ற பொழுது இவர்கள் கட்சி சார்ந்தவர். ஏனென்றால் அந்த ஒரு கருத்தோடு இருக்கின்ற கட்சியை கட்சியினுடைய கருத்தோடு நாங்கள் ஒரு கருத்தை நீங்களோ நாங்களோ சொல்லும் பொழுது இவர்கள் கட்சி சார்ந்தவர்கள் என்று சொல்லி முத்திரை குத்துகின்ற விடயம். அது அண்மை காலங்களில் பார்த்தோம் என்றால் தமிழ் தேசியத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி வந்த பொழுது அதற்காக தமிழ் மக்கள் கருத்தை சொன்ன பொழுது இவர்கள் கட்சி சார்ந்தவர்கள், அவர்கள் கட்சி சார்ந்த, அங்கே அப்படி ஒவ்வொரு விடயத்தில் முத்திரை குத்துகின்ற பிளவு முறையும் எங்கள் மக்கள் மத்தியில் இருப்பதை பார்க்கின்றோம். எனவே நீங்கள் உங்கள் நிறைவு கருத்தோடு இவற்றையும் சேர்த்து சொல்லுங்கள். உங்கள் கூறுங்கள் தேவன். உங்களுடைய ஒலித்தெளிவு சரியாக இல்லை.
பொது வேட்பாளர் கேட்குது. பொது வேட்பாளர் தொடர்பான விஷயத்துல தான் கட்சி சார்பாக யாரும் கலைக்கவில்லை, எந்த கட்சியையும் யாரும் பிரதிநிதிப்படுத்தவும் இல்லை. இவை கனவேல் பாராளுமன்ற தேர்தலையும் பொது வேட்பாளரையும் குழப்பி வச்சிருக்கிறதும் இப்படிதான் ஒரு குழப்ப நிலைக்கு அடிப்படையா இருக்குது. நாங்கள் பொது வேட்பாளரை தமிழ் மக்களுடைய சார்பாக யாரையும் சிங்கள தேர்தலில் நிறுத்துவது தவறு, அது தேவையற்ற பொருத்தமற்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்றதுதான் எங்களுடைய அடிப்படை. அதுக்குரிய கேள்விகளையும் நாங்கள் கேட்டுட்டோம், பல இடங்கள்ல பல விமர்சகர்களிடம் கேட்டுட்டோம். அதுக்குரிய தெளிவான பதிலை யாரும் தரையில்லை. ஏனென்று சொன்னால் இது முற்று முழுதாக திட்டமிடப்பட்டு